துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. Many sorrows shall be to the wicked, but he that trusteth in the Lord, mercy shall compass him about. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. 2 காரியத்தை பார்க்குறோம். அநேக வேதனைகள், எல்லா இடத்துல போனாலும் வேதனை துன்மார்க்கனுக்கு. துன்மார்க்கன் யார்? அன்காட்லி மேன், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவன். அவன் ஆண்டவரை அறிய மாட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டான். கடவுள் பக்தி, இறை பக்தி இல்லாதவன், இஷ்டம் போல வாழுகிறவன், தன்னையே நம்பி வாழ்கிறவன். தான் சொல்லுவது தான் சட்டம், என்னுடைய வழிதான் நல்ல வழி, எனக்கு கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை என்று துணிகரமாக துரோகமான காரியங்களை செய்கிறவன், எப்போதும் பிரச்சனை உண்டு பண்ணுகிறவன், அவனுக்கு வேதனை. கலகத்தை உண்டு பண்ணுகிறவன், கலகக்காரன். சிலர் பாருங்க, சண்டை போடுறதே இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதனை யாருக்கு? துன்மார்க்கனுக்கு, கடவுள் பயம் இல்லாதவனுக்கு. அப்போ அநேக வேதனைகள் நமக்கு வருதுன்னு வச்சுக்காங்க. வேதனை இருக்குது, 2 விதத்தில் இருக்குது. நீதிமான்களுக்கு அநேக வேதனை உண்டு, சோதனை உண்டு. ஆனால் முடிவிலே அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்றெல்லாம் பார்க்கிறோம். வேதனை வேற, சோதனை வேற. நீதிமானுக்கு அநேக சோதனைகள், சோதனையில் வருகிற வேதனை அது வேற. ஆனால் வேதனை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. பிரச்சனைக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். சிலர் இந்த காரியத்தை பேசுனா சண்டை வரும் தெரியும், ஆனாலும் போய் பேசுவோம். இது தேவனுக்கு பிரியமில்லை. எனவே துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீதிமான் கர்த்தரை நம்பி இருக்கிறான், அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை எப்போது சூழும்? எப்போது கிருபை தேவை? அதாவது ஒரு பெரிய ஒரு அழிவு வருகிறது என்று பார்த்துக்கொள்ளும். மழை வெள்ளம், இப்போ சென்னையிலெல்லாம் மழை வெள்ளம் வந்து நிறைய ஜனங்க பாதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவ கிருபை என்னை பாதுகாத்தது. என் வீட்டிற்குள்ள வெள்ளம் வந்தது, நான் ஆண்டவரையே நோக்கி பிரார்த்தித்தேன், தேவன் கிருபையாய் என்னை பாதுகாத்தார் சொல்லுகிறாங்கல்ல. ஐயா, என் கையில் இருந்த எல்லா பணமும் தீர்ந்து போய்விட்டது, மருத்துவமனையில் பணம் கொடுக்க வழி இல்லை. அந்த நேரத்தில் இரக்கமுடைய ஒரு மனிதனை எனக்கு ஆண்டவர் அனுப்பி கொடுத்தார். அவருடைய கிருபை, பயணத்திலே தேவனுடைய கிருபை. என் கிருபை உனக்கு போதும். தேவ கிருபை யாருக்குங்க? தேவனையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை தனது கடவுளாய், தனது துணையாய் வைத்திருக்கிறவர்களுக்கு, அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு. எனவே துன்மார்க்கனுக்கு வருகிற வேதனை வேற, நீதிமானுக்கு வருகிற வேதனை வேற. துன்மார்க்கன் வேதனை உண்டு பண்ணுகிறான், அவனுக்கு வேதனை தான் வாழ்க்கை. ஆனால் நீதிமானுக்கு வேதனை வந்தால் அதை பராமரிக்கிறவர் கர்த்தர், அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒரு வேளை இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமேயானால் தேவன் கிருபையை உங்களுக்கு அளிக்கிறார். தேவ கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமூகத்தையும் பாதுகாக்கும். ஜெபிக்கலாமா? உன்னதங்களிலே வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலே ஒரு விசை கூடமை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாய் நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபையினாலே நீர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. தடைகளை எல்லாம் மாற்றும். எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.